இலுப்ப மர பிசாசு. எழுதியவர் நாமக்கல் கவிஞர். ஆசிரியர் குறிப்பு: என் தாயாரே நேரில் சொல்வது போல எழுதியிருக்கிறேன் கீழ்வரும் சம்பவத்தை. ஆயிலிப்பட்டி என்ற ஊரில் என் கணவர் ஏட்டாக இருந்தார். ஆயிலிப்பட்டி என்பது அப்போது ஒரு காட்டுப்புறம். ஊர் ஓரத்தில் போலீஸ் ஸ்டேஷன், அதன் பக்கத்தில் போலீஸ் லைன் வீடுகள். 5 ஜவான்களுக்கும் ஒரு ஏட்டுக்குமாக 6 கூரை வீடுகள். அந்த வீடுகளுக்கு பின்புறத்தில் ஒரு சிறு இலுப்பத்தோப்பு, அதற்கடுத்தாற்போல் ஒரு குட்டை. அந்த இலுப்பத்தோப்பில் ஒரு மரம், மிகவும் பெரிய மரம். அந்த மரத்தில் ஒரு பேய் வசித்து வருவதாக நம்பிக்கை. இருட்டின பின் அந்த மரத்து பக்கம் போக யாரும் அஞ்சுவார்கள். நான் ஊருக்கு புதுசு. ரா காலங்களிலும் கூட அந்த இலுப்ப மரத்தை தாண்டி குட்டைக்கு போய் வருவேன். அதை மற்ற பெண்கள் பார்த்து இலுப்ப மரத்தில் ஒரு பொல்லாத பேய் இருப்பதாக சொல்லி என்னை எச்சரித்தார்கள். நானும் பேய் பிசாசுகள் உண்டு என்ற நம்பிக்கை உடையவள்தான். ஆனாலும் பேய் பிசாசுகளுக்கு பயப்படக்கூடாது, பயந்தவர்களைத்தான் பேய் பிசாசுகள் மிரட்டும் என்ற நம்பிக்கையும் உள்ளவள். அத்துடன் நான் பெரியவளாவதற்கு முன்னால் வருஷா வருஷம் என் பெற்றோர்களுடன் பழனிக்கு போய் பழகினவள். பழனி ஆண்டவரிடத்தில் எனக்கு பக்தி. பழனி ஆண்டவனுடைய பக்தர்கள் யமனுக்கும் கூட பயப்பட வேண்டியதில்லை என்று அடிக்கடி என் தந்தை சொல்வதை கேட்டவள். அதனால் பேய் பிசாசுகளை பற்றி யார் என்ன பயங்கரமாக சொன்னாலும் பயப்படுவதில்லை. இலுப்ப மர பேயை பற்றி மற்ற பெண்கள் பயந்து என்னிடம் சொல்லும் போதெல்லாம், நான் பழனி ஆண்டவனை கும்பிடுகிறவள், என்னிடம் பேய் பிசாசு அண்டாது, எது வந்தாலும் நான் பயப்பட மாட்டேன், நீங்களும் பேய் பிசாசுகளுக்கு பயப்படக்கூடாது, தைரியமாய் இருப்பவர்களை கண்டால் பேய் பிசாசு ஓடிப்போகும் என்று அவர்களுக்கு அடிக்கடி தைரியம் சொல்வேன். கொஞ்சம் கொஞ்சமாக இலுப்ப மர பிசாசிடத்தில் இதுவரையிலும் ஊரில் இருந்து வந்த பயம் குறைந்து வந்தது. அந்த மரத்துக்கு ஆடு வெட்டி பொங்கல் வைத்து உடுக்கடித்து பூசை போட்டு சாமி கேட்டு வழக்கமாக ஊரார் நடத்தி வந்த மரியாதைகள் எல்லாம் 2 வருஷமாக நின்று போய்விட்டது. சில வயசானவர்கள் பூசைகளை நிறுத்திவிட்டபடியால் கருப்புக்கு கோபம் வந்து ஊருக்கு கெடுதி வரும் என்று எச்சரித்தார்கள். அதை யாரும் கவனிக்காமலேயே இருந்துவிட்டார்கள். இப்படி இருக்கையில் ஒரு நாள் இருட்டின கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் எங்கள் வீட்டு கொல்லைப்புறத்தில், ஐயோ அம்மா செத்தேனே என்ற கூக்குரல் கேட்டு நான் ஓடினேன். எதிரில் தலைவிரி கோலமாய் பக்கத்து வீட்டு அலமேலு ஓடி வந்தாள். என்னை கண்டதும், அம்மா பிசாசு என்று என்னை இறுக கட்டிப்பிடித்து கொண்டு மூர்ச்சையாகிவிட்டாள். அலமேலு சிறு பெண், கேசவன் என்ற போலீஸ் ஜவானின் மனைவி. சமீபத்தில்தான் புருஷன் வீட்டுக்கு வந்தவள். ஒழிந்த நேரமெல்லாம் என்னோடுதான் பொழுதுபோக்குவாள். பிசாசுகளுக்கு பயப்படக்கூடாது என்று நான் ஊராருக்கு தைரியம் சொல்லும் போதெல்லாம் அருகிலிருந்து ஆமோதிப்பாள். எந்த விவாதத்திலும் என் கட்சியில்தான் இருப்பாள். அதற்காகவும் பொதுவாக அவளுடைய நல்ல குணத்திற்காகவும் எனக்கு அவளிடத்தில் அபரிமிதமான அன்பு. மூர்ச்சையான அலமேலுவை அப்படியே தூக்கி கொண்டு வந்து கட்டிலில் படுக்க வைத்து முகத்தில் தண்ணீர் அடித்து விசிறியினால் காற்று வீசி மயக்கம் தெளிய எனக்கு தெரிந்த மாற்றுக்களை எல்லாம் செய்தேன். அக்கம் பக்கத்து ஜனங்களும் கூடிவிட்டார்கள். வெகு நேரம் கழித்து அலமேலு கண்ணை திறந்தாள். கொஞ்சம் கொழுமோரை குடிக்க செய்தேன். மோரை குடித்த பின் களைப்பு நீங்கி அலமேலு பேச ஆரம்பித்தாள். அம்மா, இத்தனை நாளும் அந்த இலுப்ப மரப்பே என் கண்ணுக்கு படவே இல்லையம்மா. இன்னைக்கு தான் பார்த்தேன். குட்டைக்கு போய்விட்டு வந்தேன். இலுப்ப மரத்துக்கிட்ட வந்ததும் தொப்பென்று எனக்கு எதிரில் கண்ணங்கரையில் என்று அந்த பேய் மரத்திலிருந்து குதித்து என்னை துரத்திக்கிட்டே வந்ததம்மா என்று பயத்தால் உடல் நடுங்கிக் கொண்டே சொன்னாள். நான் பழனி விபூதியை அலமேலுவின் உச்சியிலும் நெற்றியிலும் தடவி தைரியம் சொன்னேன். கொஞ்ச நேரத்தில் அலமேலு தூங்கிவிட்டவள் போல தெரிந்தது. ஆனால் விடிய விடிய புரண்டு கொண்டும் உளறி கொண்டும் தான் இருந்தாள். மறுநாள் அலமேலுவுக்கு கடுமையான ஜுரம் வந்துவிட்டது. 10 நாள் படுக்கையிலேயே கிடந்தாள். ஊர் முழுவதும் அலமேலுவை பேய் மிரட்டிவிட்ட பேச்சுதான். ஊரில் உள்ள கிழங்கள் எல்லாம் தங்கள் பேச்சை கேட்காததின் பலன்தான் அது என்று, பேய்க்கு பயப்படக்கூடாது என்று நான் செய்து வந்த உபதேசத்தை ஏளனம் பேச ஆரம்பித்து விட்டார்கள். என் பேச்சை கேட்டுக்கொண்டு இலுப்ப மர பிசாசை அவமதித்து அதற்கு பூசை போடுவதை நிறுத்தினது குற்றம்தான் என்று ஜனங்களும் பயந்து போய் நினைக்க தொடங்கிவிட்டார்கள். ஊரில் உள்ள பெரியவர்கள் சில பேர் கூடி இலுப்ப மரத்துக்கு உடனே பூசை போட வேண்டும் என்று தீர்மானித்தார்கள்.
சாமி ஆடி முத்தப்ப பண்டாரத்திடம் போனார்கள். முத்தப்பன் அந்த ஊரிலும் பக்கத்து கிராமங்களிலும் பெயர் போன பூசாரி. பேயோட்டுவது, சாமி சொல்வது, பீடைகளுக்கு பரிகாரம் செய்வது, கழிப்பு கழிப்பது முதலான வேலைகளில் பரம்பரையான பழக்கம் உள்ளவன். வைத்தியமும் செய்வான். அலமேலுவுக்கு அவன்தான் மந்திரம் செய்து எந்திரம் கட்டி மருந்தும் கொடுத்தான். வருஷத்தில் குறைந்தபட்சம் 4 தடவையாவது அவனை கொண்டு ஊரார் கிராம தேவதைகளுக்கும் காற்று கருப்புகளுக்கும் பொங்கவிட்டு பூசை நடத்துவார்கள். அந்த வட்டாரத்தில் உள்ள எல்லா கிராமத்தாரும் வீட்டுக்கு இவ்வளவு என்று அரிசி, பருப்பு, ஆடு, கோழி முதலான பல பொருள்களையும் முத்தப்பனுக்கு காணிக்கையாக கொடுப்பார்கள். அதனால் அவனுக்கு நல்ல வருமானம். அந்த கிராமத்தில் அவனுடைய வீடுதான் பூசாரி வீடு என்ற மச்சு வீடு. எல்லா ஜனங்களிடத்திலும் பிரியமாக பழகுவான். அவனால் யார் யாருக்கு என்ன ஆக வேணுமோ அதை வெகு பரிவுடன் செய்வான். எல்லாருக்கும் அவனிடத்தில் அன்பும் மரியாதையும் உண்டு. நான் அந்த ஊருக்கு வந்த நாளாக என்னுடைய பேச்சை கேட்டு ஊரில் பூசைகள் குறைந்து போனதால் முத்தப்பனுக்கு தான் நஷ்டமாகி கொண்டு வந்தது. அலமேலுவை பேய் மிரட்டிவிட்ட பிறகு ஊரில் முத்தப்பனுடைய தயவுக்கு கிராக்கி உண்டாகிவிட்டது. கும்பல் கும்பலாக ஜனங்கள் முத்தப்பன் வீட்டுக்கு வந்து கிராம தேவதைகளுக்கும் இலுப்ப மரத்துக்கும் வழக்கம் போல் பூசை போட வேண்டியதற்கு ஏற்பாடுகள் செய்ய ஆரம்பித்தனர். பொதுஜன அபிப்பிராயம் இலுப்ப மரத்துக்கும் பூசை போட வேண்டும் என்பதில் பலமாக திரும்பிவிட்டதினால் என்னுடைய கட்சிக்கு கொஞ்சம் கூட செல்வாக்கு இல்லாமல் போய்விட்டது. இதுவரையிலும் பேய் பிசாசுகளுக்கு பூசை என்ன என்று என்னுடன் சேர்ந்து சொல்லிக் கொண்டிருந்தவர்கள் எல்லாம் பூசைக்கு வேண்டிய வரிகளை தாங்களே வலிய கொண்டு போய் முத்தப்பனிடம் செலுத்த ஆரம்பித்தார்கள். அதனால் என் கட்சி தலை நீட்ட முடியவில்லை. பூசாரி முத்தப்பனே வீடு வீடாக போய் தானிய தவசம், ஆடு, கோழி, வரிப்பணம் முதலியவற்றை வசூலித்தான். என் வீட்டிற்கும் வந்தான். எனக்கு அலமேலுவை பயப்படுத்திய இலுப்ப மர பிசாசின் மேல் வெகு கோபம். அந்த பேயை ஊரை விட்டு துரத்துவதற்கு வேண்டிய முயற்சிகளை செய்யாமல் அதற்கு பூசை போட வேண்டும் என்ற முயற்சி எனக்கு பிடிக்கவில்லை. இருந்தாலும் ஊருக்கு விரோதமாக நடந்து கொள்ளக்கூடாதென்று நானும் மற்ற வீட்டார் தந்தா மாதிரி காணிக்கையும் அரிசி பருப்பையும் தந்தேன். ஆனால் முத்தப்பனுக்கு அது திருப்தி இல்லை. 2 வருஷமாக என்னால் அவனுடைய வரும்படிகள் குறைந்து விட்டபடியால் என்னிடத்தில் அபராதம் வசூல் செய்ய நினைத்தது போலவே, என்னம்மா எல்லா வீட்டிலும் தருவதைப் போலவே ஏட்டு வீட்டிலும் தந்தால் போதுமா? இலுப்ப மரத்து கருப்புக்கு உங்கள் மேல்தான் ரொம்ப கோபம் இருக்கும். நீங்கள் 2 ஆட்டுக்குட்டியாவது அதிகமாக தர வேணும். இலுப்ப மரத்து கருப்பு பொல்லாதது. உங்களுடைய நல்லதுக்கு தான் சொல்கிறேன் என்றான். எனக்கு கோபம் வந்துவிட்டது. பூசாரி, நான் பேய் பிசாசுகளுக்கெல்லாம் பயப்படுகிறவள் அல்ல. இலுப்ப மர பிசாசு என்னை ஒன்றும் செய்துவிட முடியாது. எனக்கு பழனி ஆண்டி பக்கத்திலேயே இருக்கிறான். நான் அலமேலு அல்ல. அலமேலுவை மிரட்டின இலுப்ப மரப்பே என்னிடம் வந்தால் அதை என் ஆணி கட்டின செருப்பாலேயே அடித்து ஊரை விட்டு ஓட்டி விடுவேன். நான் கிராம தேவதைகளுடைய பூசைக்குத்தான் என்னுடைய காணிக்கையை தந்தேன். பிசாசு பூசைக்கு ஒன்றும் தரமாட்டேன் என்று கண்டித்து சொல்லிவிட்டேன். இதை கேட்டுக்கொண்டிருந்த என் கணவர், போனால் போகிறது, பேய் பிசாசுகளுடன் என்னத்துக்கு தகராறு? 2 ஆட்டுக்குட்டி தானே, கொடுத்து விடலாமே என்றார். நான் கண்டிப்பாக கொடுக்கக்கூடாது என்று தடுத்து விட்டேன். இந்த விஷயங்களிலெல்லாம் என் கணவர் எனக்கு விரோதமாக ஒன்றும் செய்ய மாட்டார். ஒன்றும் சொல்ல முடியாமல் பூசாரி முத்தப்பன் வந்ததை வாங்கி கொண்டு போய்விட்டான். பூசைகள் எல்லாம் நன்றாக நடைபெற்றன. காளியம்மன், மாரியம்மன், சப்த கன்னிமார் முதலான பூஜைகளுக்கெல்லாம் நானும் போயிருந்தேன். ஆனால் இலுப்ப மரத்து பூசைக்கு மட்டும் போகவில்லை. அதற்காக என்னை ஊரில் சில பேர் குற்றமாக கூட சொன்னார்கள். பூசை முடிவதற்குள் அலமேலுவுக்கு உடம்பு குணப்பட்டு விட்டது. அவளுடைய புருஷன் கேசவன் எப்படியாவது இலுப்ப மர பிசாசின் கோபம் தணிந்தால் போதும் என்று முத்தப்பன் கேட்டதையெல்லாம் தந்துவிட்டான். கேசவனுடைய கட்டாயத்துக்காக அலமேலுவும் பிசாசு பூசைக்கு போய் வந்தாள். பூசைக்கு பிறகு ஊரில் எல்லோருக்கும் ஒருவித திருப்தி. என்னுடன் சேர்ந்து கொண்டு காத்து கருப்பை மதிக்காமல் பேசுகிற பேச்சுக்களும் நின்றுவிட்டதை பற்றி கிழங்களுக்கெல்லாம் சந்தோஷம். இருட்டின பிறகு இலுப்ப மரத்து பக்கம் ஆண் பிள்ளைகள் கூட போவது நின்றுவிட்டது. ஆனால் என்னுடைய பிடிவாதம் மட்டும் மாறவில்லை. அடிக்கடி இருட்டின பின்னும் இலுப்ப மரத்தை கடந்து குட்டைக்கு போய் வருகிற வழக்கத்தை நான் விடவில்லை. நான் ஒரு தண்டாயுதபாணி விக்கிரகத்தையும் ஒரு வேலாயுதத்தையும் ஒரு மயில் வாகனத்தையும் வைத்துக்கொண்டுதான் வீட்டில் பூசை பண்ணுகிற வழக்கம்.
அந்த பூசையில் தண்டாயுதம் என்ற இரும்பு தடியையும் வைத்திருப்பேன். அந்த தடி ஒரு கைப்பிரம்பு உயரம் இருக்கும். அடியில் ஒரு கனத்த பூண் போட்டிருக்கும். உச்சியில் சலங்கை கட்டியிருக்கும். அந்த இரும்பு தடியை கையில் பிடித்துக்கொண்டு காலில் ஆணி மாட்டின கனமான செருப்பை போட்டுக்கொண்டுதான் இருட்டுக்கு பின் இலுப்ப மரப்பக்கம் போவேன். கையில் இரும்பும் காலில் செருப்பும் இருந்தால் பேய் பிசாசுகள் அண்டாது என்பது என் திடமான நம்பிக்கை. இப்படி இருந்து வருகையில் அந்த ஊரில் உள்ள வீராயி என்ற ஒரு பெண் பக்கத்து ஊருக்கு ஒரு உறவின் முறையாக போய்விட்டு திரும்பி வருகையில் இருட்டிவிட்டது. யாரோ அவளை வழிமறித்து அவளுடைய காதில் இருந்த தங்க ஓலையை வெடுக்கென்று அறுத்து கொண்டு ஓடிவிட்டார்கள். அந்த கேஸுக்காக சந்தேகப்பட்ட இடங்களை சோதனை போடவும் துப்பு விசாரிக்கவுமாக என்னுடைய கணவர் கேசவனையும் கூட்டிக் கொண்டு சுமார் ஒரு வாரம் வரையில் ஊரில் இல்லாத ஒரு நாள் இரவு 10 மணி சுமாருக்கு குட்டைக்கு போனேன். திரும்பி வரும்போது இலுப்ப மரத்து அருகில் வந்தவுடன் மரத்திலிருந்து யாரோ குதித்தது போல தொப்பு என்ற சத்தம் கேட்டது. திரும்பி பார்த்தேன். கருத்த தடித்த உருவம் ஒன்று கண்ணில் பட்டது. இலுப்ப மர பிசாசுதான் என்று தெரிந்து கொண்டேன். கொஞ்சம் கூட பயப்படாமல் இருந்த இடத்தை விட்டு நகராமல் நான் பிசாசையே உற்று பார்த்து கொண்டு எனக்குள்ளேயே முருகா, கந்தா, பழனி ஆண்டி என்று உச்சரித்துக் கொண்டு நின்றேன். அந்த பேய் புலி கரடி உருமுவதைப் போல பயங்கரமான ஓசை காட்டிற்று. நான் அதற்கு அஞ்சவில்லை. அஞ்சாமல் உற்று பார்த்தால் பேய்கள் ஓடிவிடும் என்றும், கொஞ்சம் பயந்து உற்று பார்ப்பதை விட்டு பார்வையை திருப்பினால் உடனே பேய்கள் அடித்துவிடும் என்றும் பல பேர்கள் சொன்னதை கேட்டிருந்த நினைப்பினால் பார்வையை வேறு இடத்திற்கு மாற்றாமல் பிசாசையே பார்த்து கொண்டு நின்றேன். அந்த பேய் உருமிக்கொண்டே தவளை மாதிரி தத்தி தத்தி குதித்து என் அருகில் வந்தது. முன்னிலா காலம் என்றாலும் இலுப்பத்தோப்பின் இருட்டில் ஒரு கருப்பான உருப்படியை தவிர வேறு ஒன்றும் தெரியவில்லை. பேய் கிட்ட வர வர நான் பார்வையை மட்டும் மாற்றாமல் கொஞ்சம் கொஞ்சமாக எங்கள் வீட்டு கொல்லை பக்கமாக பின்னாலேயே நகர்ந்தேன். அதுவும் வந்தது. நான் மறுபடியும் நின்று கொண்டு, எலுப்ப மரத்து பிசாசே, அலமேலுவை மிரட்டினதை போல் என்னையும் மிரட்ட முடியாது. பேசாமல் ஓடிப்போம். இல்லாவிட்டால் இதோ முருகனுடைய தண்டாயுதம் இருக்கிறது என்றேன். உடனே அந்த பேய் அதிகமாக உருமிக்கொண்டு என் மேல் தாவி குதித்தது. நான் சற்று விலகி கொண்டு கண் மூடி கண் திறப்பதற்குள் என் கையில் இருந்த இரும்பு தடியை 2 கைகளாலும் ஓங்கி அந்த பேயின் தலையில் பலமாக அடித்துவிட்டேன். ஐயோ என்று அலறிக்கொண்டு வெகு ஆத்திரத்துடன் அந்த பிசாசு என் மேல் பாய்ந்து என்னை அழுத்தி கொண்டது. நான் கைத்தடியை மட்டும் விடாமல் இன்னொரு கையால் பிசாசை இறுக்கி பிடித்து கொண்டு, பிசாசு பிசாசு ஓடியாங்க என்று உரக்க கத்தினேன். என் சத்தத்தை கேட்டு கொல்லை கதவை திறந்து கொண்டு காதர் சாஹிபு ஓடி வந்தான். காதர் சாஹிபு ஒரு போலீஸ் ஜவான். 10 நாளைக்கு முன்னால் தான் அந்த ஊருக்கு மாற்றப்பட்டு வந்தவன். அவனுக்கு இலுப்ப மரத்து பிசாசின் கதை ஒன்றும் தெரியாது. யாரோ திருடன்தான் வந்துவிட்டானாக்கும் என்று ஓடி வந்தான். கதவை திறந்து கொண்டு யாரோ ஓடி வருகின்ற ஓசை கேட்டதும் பிசாசு என்னை விட்டுவிட்டு எழுந்திருக்க முயன்றது. ஆனால் நான் அதை விடவில்லை. காதர் சாஹிபு பக்கத்தில் வந்து நின்றான். 2 உருவங்கள் கட்டி புரண்டு கொண்டிருந்ததை தவிர யார் எது என்று தெரியாமல், யார் கூப்பிட்டது, என்ன என்ன என்று கத்திக்கொண்டே நின்றான். நான் அந்த பேயை ஓட விடாமல் அமுக்கிக் கொண்டு என் குரலை காட்டி அந்த பிசாசை பிடித்துக்கொள்ள சொல்லி காதர் சாஹிபுவிடம் சொன்னேன். என்னுடைய தலைமயிர் அவிழ்ந்து முகத்தை மூடிக்கொண்டிருந்தது. ஆடை அலங்கோலப்பட்டிருந்தது. என்னுடைய ஆடையை சரிப்படுத்திக் கொள்ள எண்ணி, சாஹிபு, இது இலுப்ப மர பிசாசு, கொஞ்சம் பிடித்துக்கொள். மயிர் முடிந்து கொண்டு என் காலில் இருக்கிற ஆணி கட்டின செருப்பால் அடித்தால்தான் இனிமேல் இந்த பிசாசு யாரையும் மிரட்டாது என்று நான் பிடித்திருந்த பிடியோடு பிசாசை காதர் சாஹிபுவிடம் ஒப்படைத்தேன். அவனும் பிசாசை கெட்டியாக பிடித்து கொண்டான். நான் என் கூந்தலை முடிந்து கொண்டு உடையை சரிப்படுத்தி கொண்டு என் காலில் இருக்கிற ஆணி கட்டின செருப்பை கையில் எடுக்க போனேன். காதர் சாஹிபு எனக்கு ஏதாவது அடிபட்டு விட்டதோ என்றும் என்னுடைய தைரியத்தை மெச்சியும் என்னை பார்த்து கொண்டே நின்றான். வெடுக்கென்று காதர் சாஹிபு பிடியை பிடுங்கிக் கொண்டு பிசாசு இலுப்ப மரத்து பக்கம் ஓடிவிட்டது. காதர் சாஹிபு துரத்தினான். இலுப்ப மரத்துக்கு அருகில் ஒரு அடர்ந்த வேலி. அந்த வேலிக்குள் பிசாசு மறைந்து விட்டது. காதர் சாஹிபு காற்றாய் பறந்து அங்கும் இங்கும் தேடினான். பிசாசு கிடைக்கவில்லை. அதற்குள் எங்கே போய்விட முடியும் என்று நாலா பக்கமும் பார்த்தான். கொஞ்ச தூரத்தில் குட்டை. குட்டையின் நீரோரத்தில் உருவம் அசைந்தது. நிலா வெளிச்சத்தில் அவன் கண்ணில் பட்டது. ஒரே தாண்டில் அங்கே ஓடினான்.
இவன் ஓடி வருவதை பார்த்து அந்த உருவம் ஓட ஆரம்பித்தது. சிக்கிக் கொண்டது என்ற உற்சாகத்தில் காதர் சாஹிபு வெகு வேகமாய் துரத்தினான். அந்த உருவமும் வேகமாக ஓடிற்று. குட்டை கப்பால் ஒரு நல்ல பாதை. அந்த பாதையில் சுமார் 2 மைல் தூரம் காதர் சாஹிபு அந்த உருவத்தை துரத்தினான். 2 மைலுக்கு அப்பால் அந்த பாதையில் வெகு குறுகலான இடம். இருபுறத்திலும் அடர்ந்த முள்வேலிகள். அந்த இடத்துக்கு போனதும் எதிரில் 7-8 மாடுகளை ஓட்டிக்கொண்டு சில குடியானவர்கள் வந்து கொண்டிருந்தார்கள். அவர்களை தாண்டி ஓட பாதையில் இடமில்லை. அதனால் முன்னால் ஓடி வந்த உருவம் நிற்க வேண்டிய கட்டாயம் நேர்ந்துவிட்டது. துரத்தி கொண்டு வந்த காதர் சாஹிபு எதிரில் ஆட்கள் வருவதைக் கண்டு, பிடிச்சிக்கோ, உடாத அந்த திருட்டு பயலை, ஏட்டு வீட்டு அம்மாளை அடிச்சிட்டு ஓடியாரான் என்று கத்திக்கொண்டே ஓடி வந்து சேர்ந்தான். வேறு வழியில்லாமல் ஓடி வந்த அந்த உருவம் காதர் சாஹிபு கையில் சிக்கிக்கொண்டது. சிக்கின உருவம் 50 வயதுள்ள ஒரு குறவன். காதர் அவன் கன்னத்தில் பளீர் பளீர் என்று 4 அறை கொடுத்து சிண்டை பிடித்து கொண்டு, நட கச்சேரிக்கு என்று இழுத்தான். சாமி, என்னை அடிக்காதீங்க, நான் உள்ளதையெல்லாம் சொல்லிவிடுறேனுங்க என்று கெஞ்சினான். சொல்றதையெல்லாம் கச்சேரிக்கு வந்து சொல்லுடா என்று காதர் இழுத்து கொண்டு போனான். இதற்குள் என்னை இலுப்ப மர பிசாசு அழுத்தி கொண்டதும் காதர் சாஹிபு பிசாசை துரத்தி கொண்டு போயிருப்பதும் ஜனங்களுக்கு தெரிந்துவிட்டது. எங்கள் வீட்டுக்கு முன்னாலும் போலீஸ் கச்சேரிக்கு முன்னாலும் ஊரே கூடிவிட்டது. அதே சமயத்தில் வீராயி அம்மாளின் காதை அறுத்துவிட்ட கேஸ் விஷயமாக வெளியூருக்கு போயிருந்த என் கணவரும் கேசவனும் திரும்பி வந்து சேர்ந்தார்கள். என் கணவருக்கு என்னை பேய் மிரட்டி விட்டதே என்ற கவலை, கேசவனுக்கு தன் மனைவியை மிரட்டி காய்ச்சலில் கஷ்டப்பட செய்துவிட்ட இலுப்பமர பிசாசை நான் மிரட்டி விட்டேனே என்ற சந்தோஷம். பல பேர் பலவிதமாக பேசிக்கொண்டு கூட்டமாக நானும் பேயும் மல்லு கட்டி புரண்ட இடத்தை பார்வையிட்டார்கள். அந்த இடத்தில் பெண்கள் தலையில் வைத்து பின்னிக் கொள்கிற ஜவரி மாதிரி ஒரு பெரிய மயிர்கொத்து கிடைத்தது. அது நீண்டு அடர்ந்த ரோமமும் சடைகளும் உள்ளதாக இருந்தது. அது பேயின் தலைமயிர் என்று பல பேர் பயப்பட்டார்கள். கேசவன் தைரியமாக அதை கச்சேரிக்கு எடுத்துக்கொண்டு போனான். பிறகு ஜனக்கூட்டம் பேயை துரத்த போன காதர் சாஹிபு என்னவானான் என்று பார்க்க அவன் ஓடின பக்கத்தில் தேடிக்கொண்டு போனார்கள். குறவனை பிடித்த காதர் சாஹிபு எதிரில் வந்த குடியானவர்களுடன் சேர்ந்து பேசிக்கொண்டு தான் 2 மைல் துரத்தி வந்த அலுப்பை தீர்த்து கொள்ள வழியில் கொஞ்சம் உட்கார்ந்து விட்டு மறுபடியும் குறவனை இழுத்து கொண்டு வந்து கொண்டிருந்தான். உட்கார்ந்து பேசின போதும் கூட காதர் சாஹிபு கை மட்டும் குறவனுடைய சிண்டை விடவில்லை. ஏட்டு பெஞ்சாதியை மிரட்டினவனை பிடித்துவிட்ட வெற்றி முழக்கத்தோடு வந்து கொண்டிருந்த காதர் சாஹிபுவை ஜனங்கள் கண்டார்கள். பிசாசு கூட பிடிபட்டு விட்டதே என்ற ஆச்சரியத்தோடு ஆரவாரம் செய்தார்கள். எல்லோருமாக எங்கள் வீட்டுக்கு முன்னால் வந்து நின்றார்கள். ஊரில் உள்ள விளக்குகள் எல்லாம் அங்கே வந்துவிட்டன. ஒரே வெளிச்சம். அந்த வெளிச்சத்தில் பிடிப்பட்ட ஆசாமியை பார்த்தார்கள். அவன் அங்கே கூடியிருந்த பல பேருக்கு நன்றாக தெரிந்த குள்ளான் என்ற குறவன்தான், பிசாசல்ல. நான் போய் பார்த்தேன். நான் எதிர்பார்த்த உருவம் இல்லை. என்ன சாஹிபு, யாரோ வழியில் போறவனை பிடித்து கொண்டு வந்திருக்கிறாயே, நான் பிடித்து கொடுத்த ஆள் எங்கே என்று கேட்டேன். அவன் தானம்மா இவன். நான் பின்னாலேயே ஓடி 2 மைல் துரத்தி பிடிச்சேனம்மா. ஓடுற போதே வேஷத்தையெல்லாம் களைச்சிட்டானம்மா கோரப்பயன். இப்போ உங்களுக்கு வேற ஆள் மாதிரி தெரியறானம்மா. நான் எவ்வளவு ஓட்டம் ஓடி பிடிச்சேனம்மா என்று சொல்லிக்கொண்டே அவன் முதுகில் 2 அடி கொடுத்தான். இல்லை இல்லை, இது நான் பிடித்து கொடுத்த ஆளும் அல்ல, இலுப்ப மரத்து பிசாசும் அல்ல என்று சொல்லிவிட்டு நான் வீட்டுக்குள் போய்விட்டேன். காதர் சாஹிபு ஜனங்களிடத்திலும் என் கணவர் இடத்திலும் அதே ஆள்தான் அவன் என்று சாதித்தான். நான் பிடித்து கொடுத்த உருவம் தடித்த வாலிபமான உடலாக இருந்தது. காதர் சாஹிபு பிடித்து வந்த ஆசாமி எலும்பும் தோலுமாக இழைத்து கிழட்டு தேகமாக இருந்தது. இலுப்ப மர பிசாசு ஓடிவிட்டது என்று எண்ணிக்கொண்டேன். குறவனை இழுத்துக்கொண்டு கச்சேரிக்கு போனார்கள். காதர் சாஹிபுக்கு தான் இவ்வளவு பாடுபட்டு ஓடி பிடித்து வந்த ஆசாமியை நான் ஒப்புக்கொள்ளவில்லை என்ற வருத்தம். அவனுக்கு அதே ஆள்தான் என்னை மிரட்டினவன் என்ற நம்பிக்கை போகவில்லை. டே சுவர், உள்ளதை சொல்றியா உத வேணுமா? நீதானே இலுப்ப மரத்து பின்னாலே ஓடினவன் என்று குறவனுடைய சிண்டை பலமாக குலுக்கினான். கன்னத்திலும் பழார் என்று அரைந்து விட்டான். ஐயோ சாமி, அதெல்லாம் மொட்டையன் செய்த வேலைங்க. நான் இருக்கிற இடத்தை காட்டுறேனுங்க, என்னை ஒன்றும் பண்ணாதீங்க சாமி என்று கும்பிட்டு கெஞ்சினான். உடனே என் கணவர், சரி இருக்கிற இடத்தை காட்டுவா என்று அவனுடைய சிண்டை விடுத்து இடத்தை காட்ட சொன்னார். வாங்க சாமி காட்டுறேன் என்று குள்ளான் முன்னால் நடக்க ஏட்டும் காதர் சாஹிபும் கேசவனும்
இன்னும் சிலரும் பின்னால் போனார்கள். ஜன கும்பலை நிறுத்திவிட்டு இலுப்பத்தோப்புக்கு போனார்கள். பெரிய இலுப்ப மரத்துக்கு போனதும் அங்கிருந்து குள்ளான் அடையாளம் பார்த்து கொண்டு நடக்கிறது போல வழி பார்த்து குட்டைக்குள் இறங்கினான். குட்டையில் இலுப்ப மரத்துக்கு நேராக குறிப்பார்த்து தண்ணீருக்கு ஓரத்தில் இருந்த ஒரு ஈச்சம் புதரண்டை நின்றான். மறுபடியும் இலுப்ப மரத்துக்கு நேர் பார்த்து ஈச்சம் புதருக்கு பக்கத்தில் இருந்த ஒரு பெரிய கல்லை புரட்டி தள்ளினான். அந்த கல் இருந்த இடத்திற்கு நேராக மண்ணை கிண்டினான். மண்ணிலிருந்து ஒரு சிறு துணி முடிப்பை எடுத்தான். அதை ஏட்டு கையில் கொடுத்தான். ஏட்டு அந்த முடிச்சை அவிழ்த்து பார்த்தார். அதில் சில நாட்களுக்கு முன்னால் வீராயி அம்மாள் காதிலிருந்து அறுத்து கொண்டு போன பொன்னோலை இருந்தது. அதை கண்டுபிடிக்க வேண்டும் என்று 10 நாளாய் பல இடங்களுக்கு அலைந்து திரிந்து கொண்டிருந்த ஏட்டுக்கும் கேசவனுக்கும் பரமானந்தம் உண்டாகிவிட்டது. வீராயின் காதை அறுத்தவன் மொட்டையன் என்றும் அந்த நகையை தன்னிடம் கொடுத்து மறைத்து வைக்க சொன்னதாயும் தான் இலுப்ப மரத்துக்கு நேராக குறி வைத்துக்கொண்டு அந்த இடத்தில் புதைத்து வைத்ததாகவும் அதை எடுத்து போக வந்து இடத்தின் அடையாளம் தேடிக்கொண்டிருக்கிற போது சாயபு ஓடி வந்ததை பார்த்து பயந்து ஓடினதாகவும் வேறொன்றும் தான் செய்யவில்லை என்றும் குள்ளான் சொன்னான். அவன் சொன்னது உண்மை என்று காதர் சாஹிபுக்கு கூட அப்போதுதான் தெரிந்தது. மறுபடியும் எல்லோரும் போலீஸ் கச்சேரிக்கு வந்தார்கள். ஜனங்கள் உண்மையை அறிந்தார்கள். பேய் பிடிபடுமா, அது போய்விட்டது, குறவன் அகஸ்மாத்தாக சிக்கிக்கொண்டான் என்று ஜனங்கள் பலவாறு பேசிக்கொண்டு போய்விட்டார்கள். சிலர் இலுப்ப மர பிசாசை நான் அடித்து விட்டதால் எனக்கு ஏதாவது அபாயம் உண்டானாலும் உண்டாகும் என்று பயந்து என்னிடம் காரணங்கள் கதைகளுடன் சொன்னார்கள். எனக்கு மட்டும் தூக்கம் வரவில்லை. அந்த பேய் என்ன ஆச்சுது? அது பேய்தானா அல்லது நகையை பிடுங்க வந்த வேறு ஒருவனாக இருக்குமோ? பேயானால் நம்மோடு கட்டி புரண்டு நேருக்கு நேராக சண்டை போடுமா? பேய் மனிதருடைய கைக்கு சிக்காது என்று சொல்வார்களே என்று விடிய விடிய படுக்கையில் படுத்தபடியே எண்ணி எண்ணி புரண்டு கொண்டிருந்தேன். பொழுது விடிந்தது. என்னுடைய புடவையில் இரத்த கரைகள் இருப்பதை கண்டேன். அது நான் தடியால் அடித்த அடியினால் உண்டான காயத்திலிருந்துதான் வந்த இரத்தமாய் இருக்க வேண்டும் என்று அறிந்தேன். சரி, என்னை அமுக்கினது பேயல்ல, யாரோ திருடன்தான். இரத்த கரையை என் வீட்டுக்காரரிடம் காட்டினேன். அவரும் அது திருடனாகத்தான் இருக்க வேணும் என்று ஊர்ஜிதப்படுத்திக் கொண்டார். ஒரு வாரம் போய்விட்டது. இலுப்ப மர பிசாசின் மர்மம் தெரியவில்லை. ஒரு நாள் நானும் அக்கம் பக்கத்து பெண்களும் 2 மைல் தூரத்தில் நடக்கிற வார சந்தைக்கு வழக்கம் போல் போயிருந்தோம். நான் ஒரு காய்கறி கடையில் நின்று விலை கேட்டுக்கொண்டிருந்தேன். அடுத்த கடை ஒரு புகையிலை கடை. அதில் ஒரு ஆசாமி புகையிலை கட்டை கையில் எடுத்து விலை பேசிக் கொண்டிருந்தான். தலையில் முக்காடு போட்டிருந்தான். நான் பார்த்த சமயத்தில் முக்காடு நழுவி இருந்தது. அவன் தலையில் புண்ணுக்கு கட்டுகிற கட்டை போல ஒரு பலமான கட்டு கட்டப்பட்டிருந்தது. அந்த கட்டை மறைக்கத்தான் முக்காடு என்று தெரிந்தது. தலையில் அந்த கட்டை கண்டவுடன் மின்சாரம் பாய்ந்தது போல எனக்கு என்னமோ நினைவு வந்தது. அவனுடைய உருவத்தை கூர்ந்து கவனித்தேன். இலுப்ப மரத்தண்டை என்னோடு மல்லு கட்டின உருவத்தின் அடையாளங்கள் அவனிடத்தில் இருப்பது போல தோன்றியது. உயரம், கனம், பெருத்த தலை, கடைந்தெடுத்தது போல கை கால்கள் எல்லாம் என் மனத்தில் பதிவாயிருந்தபடியே இருந்தன. கண் கொட்டாமல் அவனையே பார்த்து கொண்டிருந்தேன். அவன் அகஸ்மாத்தாக என் பக்கம் திரும்பி என்னை பார்த்தான். என்னை பார்த்தவுடன் திடுக்கிட்டவனைப் போல இதுவரையிலும் நழுவியிருந்த முக்காட்டை இழுத்துவிட்டு முகத்தையும் பாதி மூடிக்கொண்டான். என்னுடைய சம்சயம் பலப்பட்டு விட்டது. என் சந்தேகத்தை காட்டிக்கொள்ளாமல் அவனை கவனியாதவளைப் போல் நான் அந்த கடையை விட்டு மறைந்து விட்டேன். சிறிது நேரத்துக்கு பின் நான் இருக்கிறேனா என்று பார்ப்பது போல மெதுவாக திரும்பி முன் நான் நின்ற இடத்தை கடை கண்ணால் பார்த்தான். நான் இல்லாததைக் கண்டு நாலா பக்கமும் திரும்பி திரும்பி பார்த்து என்னை தேடினான். நான் அவன் கண்ணுக்கு படவில்லை. நான் போய்விட்டேன் என்று முக்காட்டையும் நீக்கிக் கொண்டு நிம்மதியாக புகையிலை வியாபாரத்தில் கவனம் செலுத்த ஆரம்பித்தான். இவற்றையெல்லாம் மறைவிலிருந்து பார்த்த நான் ஆசாமி அவனே அவன்தான் என்று நிச்சயம் பண்ணிக்கொண்டு என்னுடன் இருந்த அலமேலுவை அனுப்பி அன்றைக்கு அங்கு வந்திருக்கும் பீட் கான்ஸ்டபிள் யாராயிருந்தாலும் கூட்டி வரும்படி அனுப்பினேன். அலமேலு போனான். சீக்கிரம் வரவில்லை. புகையிலை வியாபாரத்தை முடித்துக்கொண்டு அந்த ஆசாமி போக ஆரம்பித்தான். நான் அவனை விட்டுவிடக்கூடாதென்று தூரத்தில் பின்தொடர்ந்தேன். அவன் சந்தையை விட்டு வெளியில் போகிற சமயத்தில் எதிரில் அலமேலுவும் ஜவானும் வந்தார்கள். நான் அவசர அவசரமாக விஷயத்தை ஜவானிடம் சொன்னேன். ஜவான் அந்த ஆசாமியை பின்தொடர்ந்தான். நான் என்னுடைய சந்தை வியாபாரங்களை அரைகுறையாக முடித்துக்கொண்டு வெகு வேகமாக வீட்டுக்கு வந்தேன். கச்சேரியிலிருந்த என் கணவரை அழைத்து சந்தையில் கண்டதை சொன்னேன்.
உடனே அவரும் கேசவனும் சந்தைக்கு போனார்கள். மறுநாள் காலையில் நான் சந்தையில் பார்த்த ஆசாமியை போலீஸ் கச்சேரிக்கு கொண்டு வந்தார்கள். அவன் பக்கத்து ஊரில் ஒரு பண்ணையில் வேலை செய்து கொண்டிருக்கிற கட்டையன் என்ற குடியானவன். தலையில் இருந்த கட்டு என்னவென்று கேட்டதற்கு தலையில் ஒரு கொப்பளம் என்றான். அவன் வழக்கமாக குடுமியும் மீசையும் உள்ளவனாம். அப்போது மீசை சிரைக்கப்பட்டு தலையும் மொட்டையடிக்கப்பட்டிருந்தது. தலை மொட்டைக்கு காரணம் தலைப்புண் என்றான். மீசை எடுத்ததற்கு சரியான காரணம் சொல்ல முடியாமல் என்னென்னமோ காரணங்கள் கூறி உளறினான். காலை 8 மணியிலிருந்து பகல் 1 மணி வரைக்கும் அவனை என்னென்னமோ விதமாக மிரட்டியும் அவன் தனக்கும் இலுப்ப மரத்தண்டை ஏட்டம்மாவை மிரட்டினவனுக்கும் யாதொரு சம்பந்தமும் இல்லை என்று சாதித்து விட்டான். இதெல்லாம் கச்சேரியில் நடந்து கொண்டிருப்பதை அறிந்த நான் அந்த ஆசாமியை தனியாக என்னிடம் அழைத்து வரும்படி என் கணவருக்கு சொல்லி அனுப்பினேன். அவன் எங்கள் வீட்டுக்குள் நுழைந்தவுடன், வாங்கய்யா, இலுப்ப மரத்து முனியப்பரே, உங்கள் சடையை போட்டுவிட்டு போயிட்டீங்களே என்றேன். அவன் உடனே தன்னை அறியாமல் சிரித்து விட்டான். அதை கண்டதும் என் கணவருக்கு என்ன தோன்றிற்றோ தெரியவில்லை. அவனை உட்கார சொல்லி தானும் பக்கத்தில் உட்கார்ந்து அழுத்தமான குரலில், ஏய், உள்ளதை சொல்லிவிட்டால் உன்னை விட்டு விடுகிறேன், சத்தியம். இல்லாவிட்டால் 10 வருஷம் ஜெயிலில் இருக்க வேண்டியதுதான். உடனே விலங்கு போட்டு தாலுகா கச்சேரிக்கு அனுப்பப் போகிறேன். என்ன சொல்கிறாய் என்று அதட்டினார். அவன் மளமளவென்று சொல்ல ஆரம்பித்தான். என்னை ஒன்றும் பண்ணிடாதீங்க, நான் உள்ளதை சொல்லிவிடுகிறேன். நான் பூசாரி முத்தப்பன் சொன்னபடி நடக்கிறவனுங்க. நானும் களத்தூர் ரங்கனும் பூசாரியோட சம்பள ஆளுகள். எங்க 2 பேருக்கும் வருஷத்துக்கு வேண்டிய தானிய தவசமும் பண்டிகை நாள்களில் பணமும் துணியும் பூசாரி தருவாருங்க. நாங்க அவர் சொல்ற இடத்துக்கு போய் இப்படி பேய் பிசாசு மாதிரி மிரட்டி புட்டு வருவோம். அவர் சொல்ற இடத்திலிருந்து சொல்ற அம்மாளை ஆம்பளை இல்லாத சமயம் பார்த்து மிரட்டிட வேணும். அந்த அம்மா பயந்து ஓடி போவாள். நாங்க அலுங்காம வீட்டுக்கு போயிடுவோம். மறுநாள் பயந்து போன அம்மா வீட்டுல முத்தப்பனை கூப்பிட்டு பொங்கல் பூசையெல்லாம் செய்வாங்க. பூசாரிக்கு நல்ல வரும்படி சிக்கும். எங்களுக்கும் பங்கு உண்டுங்க. இதுவரையிலும் ஒரு அம்மாளாவது எங்களை திரும்பி கூட பார்த்ததில்லை. எங்கள் சத்தத்தை கேட்டவுடன் உளறி அடிச்சுக்கிட்டு ஓடிடுவாங்க. நாங்க அம்புட்டோடு போயிடுவோம். நம்ம அம்மா தானுங்க, கொஞ்சம் கூட பயப்படாம எதிர்த்து நின்னாங்க. அடே அப்பா, எப்படி அடிச்சிட்டாங்க பாருங்கய்யா என்று தலையை காட்டி என்னை பார்த்தான். உடனே அவனை மன்னித்து விட்டதாக சொல்லி வீட்டுக்கு போக சொல்லிவிட்டார். அன்றைக்கு சாயங்காலமே அந்த ரங்கனை கூட்டி வந்து மிரட்டினதில் அவனும் வெகுநேரம் கழித்து கட்டையன் சொன்னதையெல்லாம் ஒப்புக்கொண்டான். அலமேலுவை மிரட்டினதும் முத்தப்பனுடைய ஏவல்தான் என்று சந்தேகமின்றி தெரிய வந்தது. பிறகு 2 நாளைக்குள் பூசாரி முத்தப்பனை கைது செய்வதற்கு வேண்டிய கேஸை உருவாக்கி கொண்டு அவனுக்கு விலங்கு போட முயற்சிகள் எல்லாம் தயாராகிவிட்டன. முத்தப்பனுக்கும் சமாசாரம் எட்டிவிட்டது. 4ஆம் நாள் காலையில் பூசாரி முத்தப்பனுடைய பெஞ்சாதி நல்லம்மாள் தன்னுடைய 6 குழந்தைகளையும் கூட்டிக் கொண்டு என் வீட்டுக்கு வந்தாள். அவளுடைய கடைசி குழந்தை பிரசவமாகி 20 நாள் தான் இருக்கும். பிரசவமான இழைப்புடன் வெளுத்த மேனியாக நோய்வாய்ப்பட்டவளைப் போல மிகவும் பரிதாபிக்க வேண்டிய நிலையில் இருந்தாள் நல்லம்மாள். நான் அவளை அதற்கு முன் பார்த்ததில்லை. முத்தப்பன் ஊரில் பெரிய பணக்காரனானதால் நல்லம்மாள் வீட்டை விட்டு வெளியில் போனதில்லை. வாடி வதங்கிய கோலமாக குழந்தைகளுடன் வந்த அவளை அவள் யார் என்பதை அறியாமலேயே நான் வரவேற்றேன். அவள் வந்த காரியத்தை நான் விசாரிப்பதற்கு முன்னால் அவள் கையில் இருந்த 20 நாளைய சிசுவை என் காலாண்டை படுக்க போட்டு தானும் என் காலை பிடித்து கொண்டு கதறினான். வெகு நேரம் எனக்கு காரணம் விளங்கவில்லை. அம்மா, இந்த குஞ்சு குழந்தைகளுக்கு கொஞ்சம் பால் வாருங்கம்மா, உங்களுக்கு கோடி புண்ணியம் என்று தன்னை இந்நாள் என்று தெரியப்படுத்தி எப்படியாவது ஏட்டு ஐயாவிடம் சிபார்சு பண்ணி தன் புருஷனை ஜெயிலுக்கு அனுப்பாமல் இருக்க கேட்டுக்கொண்டாள். அப்போது என் வீட்டுக்காரர் வீட்டில் இல்லை. நான் நல்லம்மாளுக்கு ஆறுதல் பேசி அனுப்பிவிட்டு கணவர் வருகைக்கு காத்திருந்தேன். வந்தார், குளித்துவிட்டு சாப்பிட்டார். தாம்பூலம் போட்டுக்கொண்டு எங்கள் 2 வயசு குழந்தையை எடுத்து கொஞ்சிக் கொண்டிருந்தார். அந்த சமயம் பார்த்து நான் நல்லம்மாளுக்காக சிபார்சு பண்ணினேன். அவருக்கு என்றும் இல்லாத கோபம் வந்துவிட்டது. முத்தப்பனை ஜெயிலுக்கு அனுப்பாமல் விட முடியாதென்றும் அந்த கச்சேரி விஷயங்களில் நான் தலையிடக்கூடாதென்றும் கண்டித்தார். நான் சளைக்கவில்லை. திருப்பி திருப்பி சிபார்சு பேசி நல்லம்மாளுக்காக எப்படியாவது மன்னிக்க வேணும் என்று பிடிவாதம் செய்தேன். உட்கார்ந்திருந்த என் கணவர் உடனே எழுந்து உடுப்புகளை மாட்டிக்கொண்டு, சரி, பிசாசை மிரட்டியாகிவிட்டது, என்னை மிரட்ட வந்துவிட்டாயாக்கும் என்று சொல்லிவிட்டு சாப்பிட்டவுடன் கொஞ்சம் படுக்கிற வழக்கத்தையும் விட்டு கச்சேரிக்கு போய்விட்டார்.
4 நாள் வீட்டில் என்னோடு சரியாக பேசுவது கூட இல்லை. என்னுடைய பேச்சு மட்டும் ஓயவில்லை. சிபார்சு சொல்லிக் கொண்டே இருந்தேன். அவர் பதிலே சொல்லாமல் வேலையிலேயே கவனமாக இருந்தார். 5வது நாள் அவர் சாப்பிட்டு கொண்டிருக்கும் போது, நான் பிசாசை மிரட்டினதால் 10 நாளாக ஓடி ஓடி தேடின பொன்னோலை தானாக சிக்கிச்சு என்றேன். 4 நாளாக என்னோடு முகம் கொடுத்து பேசாதிருந்த என் கணவர் உடனே சிரித்து விட்டார். உன் ரகளைக்காக அவனை விட்டு தொலைக்கிறேன் போ, சும்மா தொண என்று அதையே சொல்லிக் கொண்டிருக்காதே என்றார். மறுநாள் ஊரில் உள்ள சில பெரிய மனிதர்களையும் முத்தப்பனையும் கச்சேரிக்கு அழைத்து வந்தார்கள். முத்தப்பன் சொல்லாததெல்லாம் சொல்லி கெஞ்சி கொண்டான். அவனுக்கு அபராதம் போட்டு ஊர் பொதுவுக்கு அதை கொடுத்து விட சொல்லி இனிமேல் அப்படி யாரையும் மிரட்டுவதில்லை என்று சத்தியம் செய்து மன்னித்து விட்டார்கள். எனக்கு பரம சந்தோஷமும் திருப்தியும் உண்டாகியது. இத்துடன் இக்கதை முடிவுற்றது. இக்கதையை உங்களுக்காக வாசித்தது நிமா மனோ. கேட்டு மகிழ்ந்து விரும்பி பகிர்ந்து பதிவு செய்யவும். நன்றி.